துளாராசிக்காரர்களுக்கு ஏற்றம் தான் கிடைக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் உண்மையை சொல்லணும்னா ஒரு 18-19 வருஷமாவே துளாராசிக்காரர்கள் நிஜமாகவே மிகச்சரியான யோகம் என்னன்னா, இது வரைக்கும் கடன் அப்படின்ற விஷயத்துல இருந்ததானா அந்த 20 வயதுல இருந்து 45-50 வயசு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவிய போடிய எப்படி இதை எடுத்துக்கணும்னா, ராஜாவை போல ஒருத்தரை நம்பியிருப்பேர்ல அவர்கள் உங்களுக்கு அந்த ஓட்டத்தை குரு இந்த தடவை கொடுக்க போறாரு. கீ கொடுத்த பொம்மை மாதிரி துளாராசிக்காரர்கள் ஆட. எனக்கு தெரிஞ்ச துளாராசிக்காரர் பெண்களுக்கு தாங்க ஓகோன் இருக்கு. துளாராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை புது வருடம் என்ன மாதிரி மாற்றம், ஏற்றம், அதே மாதிரி எதுல ரொம்ப கவனமாக இருக்கணும்? துளாராசிக்காரர்களுக்கு ஏற்றம் தான் கிடைக்க போகுது. ஏன்னா இது வரைக்கும் உண்மையை சொல்லணும்னா ஒரு 18-19 வருஷமாவே துளாராசிக்காரர்கள் நிஜமாகவே ஓகேவா தான் இருக்காங்க. நான் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக்லாம் சொல்லவே விரும்பல. ரொம்ப படாத கஷ்டம் வாழ்க்கையில பட்டு இப்பதான் மூச்சு விட முடியுன்ற நம்பிக்கையே அவங்களுக்கு வந்திருக்கு. அந்த அளவுக்கு பிளானட் வந்து பயங்கரமா வச்சு செஞ்சாலும் பரவாயில்ல, வச்சு செஞ்சு முடிச்சிருச்சு. இந்த 6ஆம் இடத்துல வந்து சனி வருதல் அப்படின்றது வாவ், வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் துளாராசி. நான் சத்ரு சம்ஹார யோகம்னு சொல்லுவேன் நான். யாரெல்லாம் கெடுக்க நினைக்கிறாங்களோ அதெல்லாம் கெட்டு போகும். உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை சரியா போகுது, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாம் சரியா போகுது, கடன்ல இருந்து வெளில வந்துருவாங்க. துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் நான் பார்க்கக்கூடிய மிகச்சரியான யோகம் என்னன்னா, இது வரைக்கும் கடன் அப்படின்ற விஷயத்துல இருந்ததானா அதெல்லாம் அப்படியே கழிய போகுது. இந்த 6ல் மறைக்கூடிய சனினால இந்த வேலை, தொழில், அதே மாதிரி அவங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், இதுல ஏதாவது வந்து பிரச்சனை வருது? சூப்பரா இருக்க போறாங்க. ஏன்னா 6ல சனி, அதாவது சனிக்கு வந்து 3, 6, 11ஆம் இடங்கள் நல்லதை செய்ய கடமைப்பட்ட இடங்களாக தான் ஜோதிட நூல்கள் சொல்லுது. துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் சனி. அவர் வந்து 6ல உட்கார்ந்துருக்கிறது அப்படின்றது ராஜயோகம் தான் கிடைக்க போகுது. அதுதான் சத்ரு சம்ஹார நாசம் நடக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்லவை கூடி வரப்போகுது. எழுதி வச்சுக்கோங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த தடவை கலக்க போகிற துளாராசிக்காரங்கள் தான். அந்த அளவுக்கு அவர்களுக்கான ராஜயோகம். ஏன்னா 6ஆம் இடமே சர்வீஸ் ஓரியன்டட். அப்ப சர்வீஸ் மூலமாக அடிமை தொழில் ஜோதிடத்தை சொல்லுவாங்க. அப்ப நம்ம பிரைவேட் ஜாப்னு எடுத்துக்கலாம், அதாவது ஜாப்னு எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் வேலை போச்சுன்னு நினைச்சாங்களோ வேலை பன்மடங்கா கிடைக்கும். துளாராசிக்காரர்கள் சொந்தமா தொழில் தொடங்குவாங்க, வேலையும் செய்வாங்க. ஒரு கல்ல 2 மாங்க அடிக்கூடிய வேலையெல்லாம் நடக்குன்னா துலாம்னே ரொம்ப அப்படியே சொபஸ்டிகேட்டட் ஜாலியாக சுத்தக்கூடிய ஆட்கள் தான். ஆனா இந்த தடவை கீ கொடுத்த பொம்மை மாதிரி இந்த தடவை குரு இயக்க போறாரு, சனி இயக்க போறாரு, ராகு கேதுக்களும் இயக்க போறாங்கன்ற போது இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு வாழ்வியலுக்கான உண்மை முகம் தெரியும். இது வரைக்கும் அப்படியே ஜாலியாக இருந்துட்டாங்கன்னா இனிமேல் அதற்கான கரெக்டான கிளாரிட்டி கிடைக்கும். அதுவும் இளம் வயது துளாராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட்டு, அதிர்ஷ்டம், கூரையை பிச்சுட்டு கொடுத்து அதெல்லாம் தாண்டி என்னென்ன வார்த்தை நல்ல வார்த்தை இருக்கோ அதெல்லாம் கிடைக்க போகுது. அந்த அளவுக்கு அந்த 20 வயதுலேருந்து 45-50 வயசு இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவிய போடிய காலகட்டமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. 10ல் வரக்கூடிய குருவின் பார்வையானது இப்போ ஏன்னா 10ல் ஒரு பாவையாவது இருக்கணும். இது வந்து சுபர் வராரு, ஆனால் அவருடைய சொந்த வீட்டுக்கே வராரு. என்ன மாதிரி விஷயங்கள், குழந்தை சார்ந்ததாக இருக்கட்டும், சொத்து, வீடு, நிலம் வாங்கிறது, இல்லை எனக்கு விற்கவே முடியல, எனக்கு ஒரு சொத்தே அமையலை, குழந்தைகளால் ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு? நான் 10ஆம் இடத்தில் குரு வர்றது ஒரு பதவி பறி போகும், பதவி நாசம், இதெல்லாம் ஒரு ஓரத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் குரு உச்ச குருவை வந்து உட்காராரு. மேபி இது குரு வேற இடத்துல வந்திருந்தா கண்டிப்பாக நானே சொல்லியிருப்பேன், வேலையில் கவனமாக இருங்க. இந்த தடவை அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் எப்படி இதை எடுத்துக்கணும்னா, ராஜாவை போல ஒருத்தரை நம்பியிருப்பேர்ல அவர்கள் உங்களை மோசம் பண்ணுவாங்க. துளாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை குருவோடைய அமைப்பு மற்ற எல்லாம் சூப்பர். 2ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை, குடும்பத்திற்கான வருமானம் வரப்போகிறது அப்படின்ற போது துளாராசிக்காரர்களுடைய குடும்பத்துல நல்ல செய்திகள்லாம் நடக்கும். இப்ப நான் திரும்ப சொல்றேன், இந்த குருவை நீங்க பணத்துக்கு மட்டுமே கொள்ளாதீங்க, அவர் பணமே கொடுக்க மாட்டாரு. பேட் ஃபெல்லோ, ஒன்லி ஃபார் கல்யாணம், ஒன்லி ஃபார் குழந்தை, அது அவருடைய மெயின் டார்கெட். அப்ப 2ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை, துளாராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் நடக்குங்க. நீங்க ஒரு அண்ணனா இருக்கீங்க, நீங்க ஒரு தம்பியா இருக்கீங்கன்னா துளாராசிக்காரர்கள் உங்களுடைய உடன்பிறப்புக்கு நீங்க முன்னின்று திருமணம் நடத்துவீர்கள். உங்க தலைமையில் நடக்கும். அப்போ உங்களுடைய பிள்ளைங்களுக்கு இதுவரைக்கும் பட்ட கவலையிலிருந்து, துளாராசிக்காரர்களுடைய பிள்ளைகள் குறித்து நீங்க கவலைப்பட்டிருப்பீங்களா, அந்த கவலையிலிருந்து வெளியில வருவீங்க. அதுக்கு குரு பார்வை உங்களுக்கு அனுகிரகம் பண்ணும். நான் ஒரு இடத்துல இருக்கேன், என் பிள்ளை ஹாஸ்டல்ல இருக்கா, என் பிள்ளைக்கு உடம்பு முடியல, ஏதோ உங்க பிள்ளை நினைத்து நீங்க ஒரு கவலைப்பட்டிருப்பீங்கல்ல, அது எந்த விதமா கவலையா இருக்கட்டும், அது வந்து ஆரோக்கிய கவலை எதாக வேணா இருக்கட்டும், அதெல்லாம் இந்த வருஷம் டக்கு 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 நிவர்த்தி ஆகும். குரு வந்து வேலையை கெடுப்பாரா? எஸ், வேலையை கெடுப்பாரு. ஆனா அதை விட அபரிவிதமான வேலையை கொடுப்பார். நான் சொன்ன மாதிரி எல்கேஜிலே உட்காந்துருக்க முடியாது, அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கான வாய்ப்புகளை போ, உட்காராத, கிளம்பு கிளம்பு கிளம்பு, ஓடு ஓடுன்ற அந்த ஓட்டத்தை குரு இந்த தடவை கொடுக்க போறாரு. கீ கொடுத்த பொம்மை மாதிரி துளாராசிக்காரர்கள் ஆட போறார்கள். ஆனா சனியோட பொசிஷன் வேற லெவல்ல இருக்குங்க. சுபத்துவமான சனியா இருக்கிறது இன்னுமே அதீத நன்மை துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகுது. அமைதியா வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாம கடைசி நேரத்துல ஓடி வந்து கோப்பை யாரை பிடிக்கிறாங்க, துளாராசிக்காரர்கள் தான் இந்த தடவை பிடிக்க போறாங்க. அந்த அளவுக்கு இந்த வாழ்க்கை ரேஸ்ல துளாராசிக்காரர்களுக்கான நல்லவை தேடி வரப்போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும், ஏன்னா 6ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது பொதுவாக ஆரோக்கியத்தை குறிக்கிறது.
அவங்களுக்கு எந்த மாதிரி ஆரோக்கிய கேடு வர வாய்ப்பு இல்லை, இது வரைக்கும் இருந்த ஆரோக்கிய கேடு சரியாக போகும். இது வரைக்கும் யூரினல் ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும், முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனை வந்திருக்கும், காலில் பெயின் வந்திருக்கும். இதெல்லாம் துளாராசிக்காரர்கள் அனுபவிச்சிருப்பார்கள். நிறைய பேருக்கு பல்லு பிரச்சனை வந்திருக்கும். இதிலிருந்து இந்த தடவை ஆரோக்கிய நிவர்த்தி கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு துளாராசிக்காரர் பெண்களுக்கு தாங்க ஓகோன்னு இருக்கு. நான் ஆண்களை விட துளாராசிக்கார பெண்களுக்கு இந்த தடவை வெளியில் சொல்ல முடியாத சோகத்தில் இருந்திருப்பாங்க. அதுலேருந்து நிவர்த்தி ஆகிடுவாங்க. நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளவு வலிகள் இருந்திருக்கும். அந்த வழியிலேருந்து வெளில வந்திருப்பாங்க. ஒரு மாதிரியான ஒரு குற்ற உணர்வுக்குள்ளேயே இருந்திருப்பாங்க. அதுலேருந்து வெளில வருவாங்க. என்னால் அதாவது எப்படி தெரியுமா, அந்த தங்கக்கூட்டில் அடப்பட்ட கிளியாக தான் துளாராசிக்காரர்கள் பெண்கள் இருக்காங்க உண்மைக்கே. இந்த தடவை அந்த கிளியை திறந்து விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சூப்பராக இருக்க போகிறாங்க. அதற்கு குருவும் சேர்ந்து ஆமேன்னு சொல்ல போகிறார். குருவோட பார்வை 2ஆம் இடத்துல, அதுவும் அந்த வீடே பெண் வீடு. அந்த இடத்துல உட்காந்து பார்க்கும்போது துளாராசிக்காரர்களுடைய குழந்தைகள் மூலமாக துளாராசிக்கார பெண்கள் அபரிவிதமாக நன்மை அடைய போகிறாங்க. ஸோ எக்கச்சக்கம் நல்லதுன்னு நடக்க போகுது. ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை சரியாக போகுது. அதில் பெருசாக நம்ம கவலைப்பட வேணாம். நான் திரும்ப சொன்ன மாதிரி 6ஆம் இடத்துல சனி உட்காந்து அந்த இடத்த ஃப்ரீஸ் பண்ணுவார். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு எதிரி ஃப்ரீஸ் ஆகிடுவான், நோய் ஃப்ரீஸ் ஆகிடும், கடன் ஃப்ரீஸ் ஆகிடும். அப்போ எப்படி இருக்கும், சந்தோஷமாக தான் இருப்பீங்க. யாரெல்லாம் நகை கடன் வச்சுருக்கீங்களோ இந்த தடவை நகையை மீட்டு எடுப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க. செப்டம்பருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட் பேமெண்ட் கட்டி இதற்கு எடுத்து வச்சுருப்பாங்க. அது வேறு ஏதாவது செலவாயிடும். துலாமுக்கே நடக்கும் இது. நான் என்னதான் போட்டு நான் இல்லை எல்லாரும் பேர் சொன்ன பரிகாரையும் பண்ணி வெள்ளை பேப்பர் எழுதி வச்சு எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கட்ட முடியாமல் போயிருந்திருக்கும். இந்த தடவை போய் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி நகையை மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்புக்கு துளாராசிகளுக்கு அபரிவிதமாக இருக்குது. அதை தாண்டி நகை வாங்குவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்குது. இதில் 5ல் இருக்கக்கூடிய ராகுவும் 11ல் இருக்கக்கூடிய கேதுவும் என்ன மாதிரி பாடங்களை கொடுக்கும்? இல்லை, 5ல் இருக்கக்கூடிய ராகு ஆல்மோஸ்ட் பிள்ளைகள் பற்றியான ஒரு நல்ல புரிதலை கொடுத்துருப்பாரு. பிள்ளைகளுக்கு நிறைய ஆரோக்கிய கேடு கொடுத்துருப்பாரு. பிள்ளைகளை பிரிய வச்சிருப்பாரு. இது எல்லா வேலையும் சவனே செஞ்சிருப்பாரு. இப்போ செப்டம்பர் மாதம் வரைக்கும் அதே வேலையை தான் பண்ண போறாரு. செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் திரும்ப ராகு 4ல் வர போறாரு. 4ல் ராகு வரும்போது என்னன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைல கவனமாக இருக்கணும். 4ஆம் இடமே உணவு உட்கொண்டு அது உட்காந்து, அதாவது எப்படின்னா எல்லாம் இருக்குங்க, அவசரமாக சாப்பிட்டு அதன் மூலமாக சில பிரச்சனையை சந்திச்சுக்காங்க. இறப்பை ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டைஜஷன் ட்ராக்ஸ் ஃபுல்லாமே பாதிக்கப்படுது. இல்லைன்னா சில பேருக்கு முதுகு தண்டுவடத்துக்கு பின்னாடி அடிபடுதல், மேலேருந்து கீழே விழுந்து முதுகு தண்டுவடத்தில் அடிபட்டுருச்சு அப்படின்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. பயமுடுத்த சொல்லலை, இருந்தாலும் சொல்கிறேன், வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போயிட்டு வாங்க. இல்லை பைக்கில் போகும்போது இளம் வயது துலா ராசிக்காரர்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உங்களுடைய குலதெய்வம் நல்லா இருக்கிற பட்சத்தில் தலைக்கு தலைப்பாக போச்சுன்ற மாதிரி போயிடும். நீங்கள் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு இதாயிடும்லாம் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா சனி எப்பயுமே கொடுக்கும்போது கொஞ்சம் டிலேவாக கொடுப்பார். அவர் 6ல் உட்காந்துருக்கும் போது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை காப்பாற்றுவார். அதனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். நிறைய இந்த ராகுவுடைய பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் ராகு வரார் அப்படின்ற போது சும்மா டாக்டரை பார்க்க போனால் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு எழுதி கொடுத்து அதை ஒரு தீட்டிடுவாங்க. கடைசியில் ஒன்றுமே இல்லைன்னா ரிப்போர்ட் வரும். அதனால் எப்படியும் இந்த தடவை மெடிக்கலுக்கு ஃபீஸு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கீங்க. ஒரு தடவையாவது ரத்தம் பார்க்காம இந்த தடவை போகிறது இல்லை செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம். அது ஆனால் ஒன்றுமே இல்லை, நெகட்டிவாக தான் பதில் வரப்போகுது. பெருசாக ஒன்றும் கவலைப்பட்டுக்க வேணாம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் யாரை மழை போல் நம்பினீங்களோ அவங்க தான் உங்களுக்கு கெடுதல் பண்ணுறாங்கன்ற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. நிறைய குருமார்கள் கிடப்பாங்க இந்த தடவை துளாராசிக்காரர்களுக்கு. நல்லவை எல்லாம் தேடி வரும். பெண்கள் மூலமாக லாபம் கிடைக்கும். நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். இது வரைக்கும் உதவாத நண்பர்கள் உதவுவார்கள். இதெல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு பாசிட்டிவ் நடக்க போகுது. இது ராகுக்கு எது பயிற்சியின் மூலமாக நெகட்டிவாலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற சனியே கொஞ்சம் சுபத்துவமாக இருக்கும்போது நம்ம பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம். இந்த 10ல் குரு என்ன பண்ணுவார்னா, நல்ல உங்களுக்கு மட்டும் நீங்கள் சொல்கிற பல தொழில் பண்ண வைப்பார். 10ல் குரு பல தொழில் பண்ண வைப்பார். அப்போ இந்த பல தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு துளாராசிக்காரர்கள் தேடி வரப்போகுது. அதனால நல்லா இருக்காங்க, கவலை எல்லாம் பட வேண்டாம். இன்னும் நல்லா பாசிட்டிவாக கொண்டு போகணும் அடுத்த 1 வருடம்னா என்ன தெய்வ வழிபாடு பண்ணிக்கலாம், என்ன கலர்ஸ், என்ன மேஜிக்கல் நம்பர்ஸ், அதை தாண்டி வாழ்வியல் முறையில் இந்த தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க அப்படின்னா என்ன? துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வாராகி வழிபாடு ஒரு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். யாருக்கு அப்படின்னா பெண்களுக்கு. அதை தாண்டி முருகப்பெருமானுடைய வழிபாடு முன்னுக்கு வரதுக்கான எல்லா விதமான அபரிவிதமான செல்வத்தை கொண்டு கொடுக்கும். இந்த தடவை அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த 2 வழிபாடையும் நீங்கள் இந்த வருடம் முழுக்க பண்ணிட்டு வர 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 உங்களுக்கு கண்டிப்பான ராஜயோகம் கிடைத்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாராகி வழிபாடு நீங்கள் செய்யும்போது உண்மை முகத்தை புரிந்துப்பீங்க. நிறையா டீப் அனலைஸ்மெண்ட் பண்ணி உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. தொழில் சம்பந்தமான விஷயத்தில் இருக்கக்கூடிய தடையெல்லாம் வாராகி சரி பண்ணுவான். முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் பண்ணும்போது நிறைய செல்வத்தின் மேம்பத்தில் இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இதை பண்ணாலே போதும். என்ன கலர் பயன்படுத்த, நிறைய ஆஷ் கலர் பயன்படுத்துங்க. இந்த துளாராசிக்காரர்கள் ஆஷ் கலர் பயன்படுத்தும் போது உங்களுக்கான செல்வத்தை நீங்கள் ஈர்த்து கொள்ளலாம். ஒரு லக்கி சைனாக அந்த கலர் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி துளாராசிக்காரர்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாரையும் பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. இந்த தடவை நான் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயமா தான், 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி, நீங்கள் யாரையாவது பாடி ஷேமிங் பண்ணிங்கன்னா உங்களை அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவார்.
அதனால கொஞ்சம் மாற்றுத்திறனாளிகளை, இல்ல கொஞ்சம் உடல் பருமனா இருக்கிறவங்கள, இல்ல வேற மாரி உடல் அமைப்பு இருக்கிறவங்கள, நீங்க ஏதாவது கேவலப்படுத்துனீங்க, கிண்டல் படுத்துனீங்கன்னா, உடனே உங்க மைண்ட்ல நீங்க ஏத்தி வச்சுக்க வேண்டிய விஷயம், அடுத்து உங்களுக்கு அது நடக்க போகுது. பாடி ஷேமிங் பண்ணக்கூடிய துலா ராசிக்காரர்கள சனி எங்க வச்சு செய்வான்னு தெரியாது. நீங்க கேட்டனால நான் இவ்வளோ ரொம்ப அழுத்தமா சொல்றேன். யாரையுமே துலா ராசிக்காரர்கள் இந்த 1 வருடத்திற்கு பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. அது உங்க வீட்டு ஒய்ஃபா இருந்தாலும் சரி, உங்க வீட்டு ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பாடி ஷேமிங் பண்ணீங்க அப்படின்னா, சனி உங்களுக்கு பெரிய ஆப்பு வச்சுட்டு இருக்கான். அடுத்த நொடியே உங்களுக்கு நடக்கும் அது. அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது. இந்த தடவ என்ன நம்பர் உங்களுக்கு ரொம்ப லக்கா இருக்கும்னா, நீங்க தான் நெறைய நல்லா லக்கா தான் இருக்க போறீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன் இந்த நம்பர நீங்க பயன்படுத்தும்போது, உங்களுக்கான அதிர்ஷ்ட வாய்ப்பு மேஜிக் நடக்கணும் அப்டின்னா, இந்த நம்பர நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு மேஜிக் நடக்கும். துலா ராசிக்காரர்களுக்கு 56714 56714 இந்த நம்பர் இவர்களுக்கான மேஜிக் நம்பர். இந்த நம்பர் அவர்கள் பயன்படுத்தும்போது, நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகும். தலைமைத்துவம் கிடைக்கும். அதுல பொருளாதார பணவரவு வரும். அதே மாரி இவங்களை சுற்றி 10 பேர் வருவாங்க. ராகுவால் வரக்கூடிய பிரம்மாண்டத்தை இவர்கள் அனுபவிக்க முடியும். இதெல்லாம் இந்த தடவ அவர்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக துலா ராசிக்காரர்கள் பிரம்மாண்டத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா நிறைய விஷயத்துல கவனமா இருக்கணும். எல்லோருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள்.